ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க பார்க்கலாம். அம்மா அம்மா நான் என் ஃப்ரெண்டு கண்ட்ரிக்கு போட்டுமாம்மா? சரிடி. அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு போகலாமாம்மா? சரிடி குட்டிம்மா. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் ஆச்சு கேட்குதுமாம்மா? சரி குட்டிமா. ஏய், எப்படி இருக்கடி? நான் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டடி இன்னைக்கு. ஓகேடி, நான் இன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்கேன்டி. நானும் கண்ட்ரிக்கு வல்லாராரு இருக்கேன். நான் டிக்கெட் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டடி. நான் வாங்கலடி, இனிமே தான் வாங்கணும். சரி, நானே உன் கண்ட்ரிக்கு வாடடி. சரிடி வாடி. ஏய், எப்படி இருக்கடி? நல்லா இருக்கேன்டி. சரி, நீ எப்படி வந்த? நான் சீக்கிரமா? நான் நேற்றே வந்தடி. நான் போய் சொன்னேன். சரிடி, வேறு என்னடி சொல்கிற? நான் என் அம்மா சொன்ன ஜோக் சொல்கிறடி. ஒரு காக்கா வளர்ந்துச்சா, ஆனால் காக்கன்ற கத்துமா? ஏன் தெரியாது. ஏன்னா அது காக்காரானே ஒரு பேடு. ஆமாம், சரி, நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு ராணியும் ராஜா இருந்தாங்களால. அப்போ ஒரு பெரிய கோட்டை இருந்துச்சு, அங்கே இருந்தாங்க. அப்போ ராஜாக்கு செம்ம கோவம் வருமா, ராணிக்கு கோவம் நேரம் சிரிப்பாக வருமா. ராணிகிட்ட போய் எதுக்கு கோவமாக சொன்னாங்களாம். எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ராணி சொன்னாங்களா, உன் மூஞ்சியை பாருங்க, கேவலமாக இருக்குது, சிரிப்பாக வருது. கேவலமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ராணி சொன்னதை பார்த்துட்டு, ஐயே என் மூஞ்சி பழுத்து போயிருச்சே கருமா, என் மூஞ்சி பழுத்து போனாலும் இப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதோட ராணி, இப்படினால தான் நாங்கள் சிரிக்கிறோம், நீங்கள் கோவப்படுறது ஒன்றும் இல்லை, என்னை பார்த்து ஏதாச்சும் கோவம் வருதா கேட்டாங்களா. எனக்கெல்லாம் கோவம் வரல, சும்மா நடித்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. நான் மட்டும் என்ன நடித்தேனா அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ ஹூயா ஹூயான்னு ஒரு மந்திரம் இருந்துச்சு. அந்த ஹோயா மருந்தை ஊற்றிட்டாங்களாம் மண்டையில். ஊற்றினோடனே அது பறந்து ஓடி வந்து கீழே விழுந்துருச்சாண்டி. இதாண்டி கதை. ஓ, அப்படி? அது பரவாயில்ல, இன்னும் லேட்டான மாதிரி இருக்குது. வாடி தூங்குவோம். ஆமாடி, எனக்கு கொட்டையாக வருது. சரி வா தூங்குவோம். நானும் தூங்குறேன். சரி, இன்னைக்கு அவ்வளோதான் கதை. பாய். நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.